அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க தசைகள்ல அது பரவும்போது நம்மளுக்கு மார்பகத்தோட சைஸ், ஷேப் அதுலலாம் கூட வித்தியாசம் தெரியலாம். சிலருக்கு நிப்பிள் உள்ள இழுத்த மாதிரியோ, இல்ல நிப்பிள்ல இருந்து ரத்தம் போல கசியிற மாதிரியோ இருக்கலாம். இதெல்லாம் கூட நம்மளுக்கு இருந்தா கண்டிப்பா டாக்டர போய் பார்க்கணும். ஸோ இது மட்டும் இல்லாம சில சமயத்துல அக்குள்ள கூட நம்மளுக்கு நெறிக்கட்டிகள் ஒரு கட்டி மாதிரி தென்படலாம். ஸோ இதெல்லாம் தான் பிரஸ்ட் கேன்சருக்கான அறிகுறிகள். இதுல ஏதோ ஒரு தொந்தரவு இருந்தா கூட கண்டிப்பா டாக்டர பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ இப்போ இந்த மாதிரி கை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு சந்தேகமா ஒரு கட்டி இருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது மேமோகிராம் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ மேமோகிராம்னா என்ன அப்படின்னா, சிலர் நினைப்பாங்க மேமோகிராம்னா எக்ஸ்ரே, ரேடியேஷன் சில சமயத்துல ரொம்ப வலி இருக்கும். அதனால பண்ண வேண்டாம் அந்த மாதிரி நினைப்பாங்க. பட் மேமோகிராம்னா என்ன அப்படின்னா, நார்மல் எக்ஸ்ரே மாதிரி தான். பட் மார்பகத்துக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஸ் டிஷ்யூ இருக்கிறதுனால, கொஞ்சம் அந்த டிஷ்யூவ ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் அழுத்தம் குடுப்பாங்க. அது நினைக்கிற அளவுக்கு அதிகப்படியான வலி, தொந்தரவெல்லாம் இருக்காது. வித்தின் மினிட்ஸ்ல அது முடிஞ்சிடும். இது எதுக்காக பண்ணணும் அப்டின்னா, இதுதான் மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட், சென்சிட்டிவ் டெஸ்ட். ஸோ இது பண்றதுனால நம்மளுக்கு கை வச்சு பார்க்கும்போது தென்படாத கட்டிகள் கூட ஏர்லியரா சின்ன மாற்றங்களா இருக்கும்போதே நம்மளால இதுல கண்டுபிடிக்க முடியும். ஸோ மேமோகிராம் ரொம்பவும் அவசியம்.